எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குவைத் நாட்டில் அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்கியது ஈரானின் IRGC ராணுவ படை. இஸ்ரேலை எதிர்க்கும் அரபு நாடுகளை ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வர ட்ரம்ப் உத்தரவு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏப்ரல் மாதம் 2026 வரைக்கும் உச்சத்தில் இருந்த ஈரான் அமெரிக்கா போர் மே மாதம் மட்டும்தான் கொஞ்சம் தணிஞ்சிருந்ததுங்க. மே மாதத்தோட 3வது வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவில் அங்கே வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகமாக ஆரம்பிச்சுது. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஈரானை எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளார கொண்டு வரத்துக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு பாகிஸ்தான், கத்தார் நாடுகளை வச்சு மீடியேட்டரா ஈரான் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு. இருந்தாலுமே ட்ரம்ப் நினைச்ச மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தமும் ஏற்படாமல் போயிடுச்சு. இதனால விரக்தி அடைஞ்ச ட்ரம்ப் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சாரு. அதன் காரணமா போர் நடந்தப்ப ஈரானோட எண்ணெய் கட்டமைப்புகளை குறி வச்சு கார்க் தீவுங்க மேல தாக்குதல் நடத்தின மாதிரி இந்த தடவை பந்தர் அப்பாஸ் பகுதியை குறி வச்சு அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தினாங்க. ஈரான்ல பந்தர் அப்பாஸ்னு நான் குறிப்பிடுற இந்த இடம் ஈரான் அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்குதுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் மிசைல் லான்ச் சைட்டையும் அதுக்கப்புறம் ஈரான் கடற்படைக்கு தேவையான ஸ்பீட் போட்ஸுங்களையும் ஈரானோட IRGC ராணுவம் அங்கிருந்து தான் பயன்படுத்திட்டு வராங்க. அமெரிக்க ராணுவம் ட்ரம்போட உத்தரவுக்கு இணங்க இந்த பந்தர் அப்பாஸ் ஏவுகணை தளத்தை குறி வச்சுதான் ஏவுகணைகளை வீசி அங்க தாக்குதல் நடத்தினாங்க. அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதலால கொதிச்சு போன ஈரான் ராணுவம் அமெரிக்காவோட கடற்படை குறி வச்சு ரிட்டாலியேஷன் அட்டாக்க தொடங்கிட்டாங்க. இதுல அமெரிக்காவோட கடற்படை மட்டும் பாதிக்கப்படாம அமெரிக்காவோட ராணுவ தளங்களையும் குறி வச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல ஈரான் ஏவுகணைகளை வீச ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்க கடற்படையை மட்டும் தாக்குனா பத்தாதுன்னு தான் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் அதிகமா இருக்க பஹ்ரைன், அதுக்கப்புறம் குவைத் நாட்டை குறி வச்சு ஈரான் ராணுவம் அட்டாக் ட்ரோன்ஸுங்க, பேலிஸ்டிக் மிசைல்ஸுங்க மூலமா தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பஹ்ரைன் நாட்டில் இருக்க அமெரிக்காவோட 5th ஃப்ளீட் ஏர்பேஸ் குறி வச்சு தான் ஈரான் ராணுவ தாக்குதல் நடத்தினாங்க. அடுத்த கட்டமா இப்ப குவைத்தில் அமைஞ்சிருக்க அமெரிக்கா ராணுவத்துக்கு சொந்தமான 3 ராணுவ தளங்களை குறி வச்சு ஏவுகணைகளை ஈரான் வீசியிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. குவைத் நாட்டில் அமெரிக்காவுக்கு சொந்தமா 6 ராணுவ தளங்கள் இயங்கிட்டு இருக்குதுங்க. இதுல மிக முக்கியமான ராணுவ தளங்கள் எதுனா அலி அல் சலாம் ஏர்பேஸ், அகமது அல் ஜாஃபர் ஏர்பேஸ் உட்பட இன்னும் சில ராணுவ தளங்கள் அமெரிக்காவோட பயன்பாட்டில் தான் குவைத் நாட்டில் அமைஞ்சிருக்குது. இந்த குவைத் ராணுவ தளங்களை குறி வச்சு 30க்கு அதிகமான ஏவுகணைகளையும் 40க்கு அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸ்களை ஈரான் ராணுவம் ஏவி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க DNA செய்தி வெளியிட்டிருக்காங்க. கடந்த 30 நாளா அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் எதையும் குறி வச்சு தாக்காம இருந்த ஈரான் ராணுவம் இப்போ 30 நாளுக்கு அப்புறமா பஹ்ரைன், அதுக்கப்புறம் குவைத் நாட்டை குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கிறது அந்த பிராந்தியத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க. ஈரானால நடத்தப்பட்ட இந்த ஏர் ஸ்ட்ரைக் சம்பந்தமா குவைத் ராணுவம் என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட ராணுவ தளங்களை குறி வச்சு ஈரான் ராணுவ ஏவுகணைகளை வீசினது என்னமோ உண்மைதான். ஆனா எந்த ஏவுகணைகளும் பெரிய ஒரு தாக்குதல் நடத்தாத அளவுக்கு எங்களோட பேட்ரியாட் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முடிஞ்ச அளவுக்கு அதோட இன்டர்செப்டார் மூலமா எல்லாத்தையும் வான்பரப்புல இடைமறிச்சுது. ஒரு சில பேலிஸ்டிக் ஆயுதங்கள் மட்டும்தான் அங்க ராணுவ தளங்கள்ல சேதங்களை ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு எந்த உயிரிழப்பு ஏற்படல, ஒரு 5 பேருக்கு மட்டும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா குவைத் ராணுவம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அரபு நாடுகளா இருக்க பஹ்ரைன், குவைத் நாட்டை குறி வச்சு ஈரான் ராணுவ தாக்குதல் நடத்திருக்கிறதுனால புதிச்சு போயிருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து உடனடியாவே உயர்மட்ட மீட்டிங்க இப்ப அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ்ல கூட்டியிருக்காரு. கடந்த 40 நாளுக்கு அப்புறம் ஒயிட் ஹவுஸோட சிச்சுவேஷன் ரூம்ல அவசரமா கூட்டப்பட்டிருக்க இந்த மீட்டிங்ல அமெரிக்க அதிபரான ட்ரம்ப், அவருக்கு அடுத்து துணை அதிபரா இருக்க JD Vance, அமெரிக்க ராணுவ தளபதியா இருக்க Dan Kane, அடுத்ததா அமெரிக்க ராணுவத்தை இயக்குற பிரதான சக்தியா இருக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரியான மார்க்கோ ரூபியோவும் இந்த அவசர மீட்டிங்ல கலந்துட்டு இருந்தாரு. சிச்சுவேஷன் ரூம்ல நடத்தப்பட்ட இந்த மீட்டிங்ல ட்ரம்ப் என்ன விஷயங்களை விவாதிச்சிருந்தாருன்னா, மத்திய கிழக்குல அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படக்கூடாது, அதனால ஈரான் ராணுவம் எதனா தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதை முறியடிங்க, தேவைப்பட்டா ஈரான் ராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்துறதுக்கு நான் முழு அதிகாரத்தையும் கொடுக்கறேன்னு ட்ரம்ப் அந்த மீட்டிங்ல பேசியிருக்காருங்க. அதே சமயம் அமெரிக்காவோட மீடியேட்டர்களை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஈரான் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த நாட்டை 60 நாள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க வைங்க, அந்த 60 நாள் கால இடைவெளிக்குள்ளார எப்படியாவது ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த நாட்டோட அமெரிக்கா அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபரா நான் கொண்டு வந்தா மட்டும்தான் உலக வல்லரசா இருக்கிற அமெரிக்கா மற்ற நாடுங்க முன்னாடி ரொம்ப வலிமையா இருக்க முடியும்னு ட்ரம்ப் அந்த மீட்டிங்ல பேசியிருக்காருங்க. மேற் சொன்ன இந்த விஷயங்களை எப்படியாவது நடைமுறைப்படுத்துங்கன்னு ட்ரம்ப் நிர்வாகத்தோட 2வது கட்ட தலைவர்களுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஈரான் போர்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்போட நடவடிக்கைங்க எந்த போக்குல போகுதுன்றத பத்தி குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைய நிலைமையில ஈரான் போர்ன்ற டிராப்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எப்படியாவது ஈரானோட ஒரு ஒப்பந்தத்தையோ இல்லைன்னா அந்த நாட்டோட ராணுவ தளங்கள் அவங்களோட நியூக்ளியர் சைட்டுங்க மேலலாம் ஹெவியான ஒரு பாம் அட்டாக் நடத்திட்டு ஈரான் போர்ல இருந்து அடுத்த 90 நாளுக்குள்ளார வெளியே வந்துடலான்றது தான் ட்ரம்போட திட்டமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா
2026 இந்த வருஷத்துல ஏப்ரல் மே மாதங்கள்ல ஈரான் போர்ல முரண்பாடான பல விஷயங்களை தான் குளோபல் மீடியாஸ் கிட்ட ட்ரம்ப் பேசிட்டு வந்தாரு. இந்த மாதிரி ஈரான் போர்ல அமெரிக்கா வெற்றி அடைஞ்சிடுச்சு, நாங்க ஒப்பந்தத்தை எட்ட போறோம்னு பேசினாதான் குளோபலா கச்சா எண்ணெயோட விலை ராக்கெட் வேகத்துல மேல ஏறாமே இருக்கும், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட பேங்குங்க ஷேர் மார்க்கெட் எல்லாம் ஓரளவு ஸ்டேபிளா இருக்குன்றதுக்காக தான் ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் குளோபல் மீடியாஸ் கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வந்ததா ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. தினம் முரண்பாடான கருத்துங்களை முன் வச்சாலும் அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படாத ட்ரம்ப் இப்ப ஈரான் விவகார சம்பந்தமா என்ன பேசியிருக்கிறாருன்னா, ஈரான் ராணுவம் இப்ப நடத்தின தாக்குதல்ல அமெரிக்க ராணுவ வீரர்கள் 5 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. லாஸ்டா மார்ச் மாசம் 2026 அப்ப அமெரிக்க ராணுவம் தன்னோட முழு திறனையும் ஈரான் போர்ல வெளிப்படுத்தினதோட விளைவாதான் ஈரான் நாட்டோட கடற்படை இல்லாமக்கப்பட்டுச்சு. அவங்களோட ஏவுகணைகள்ல 85% ஏவுகணைகளை அமெரிக்க ராணுவம் தாக்கி அழிச்சிருக்குது. மிச்சம் ஏதோ ஒரு சில ஏவுகணைகளை தான் இப்போவும் ஈரான் பயன்படுத்திட்டு வராங்க. இப்படிலாம் தன்னோட முழு திறனை வெளிப்படுத்தி அமெரிக்க ராணுவம் நடத்தின இந்த போரால தான் ஈரானால எந்த காலத்திலயும் அணு ஆயுதங்களை அடைய முடியாத அளவுக்கு அவங்க பல வருஷம் பின்தங்கி இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், ஈரான் எந்த காலத்திலயும் அணு ஆயுதங்களை அடையவே முடியாது, அதை அமெரிக்கா விடாதுன்னு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா இந்த ஈரான் போர்ல 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட உயிர் தியாகம் அமெரிக்காவோட வரலாற்றுல என்னன்னைக்கும் பொன் எழுத்துக்களால பொறிக்கப்படும்னு ட்ரம்ப் பேசியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைய நிலைமையில ஈரான் போர்ல அமெரிக்காவுக்கு பெரிய நெருக்கடியா இருக்கிறது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதி தாங்க. ஈரானுக்கு எதிராக இந்த 2026 ஸ்டார்டிங்ல இருந்து அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்க பொருளாதார தடைங்க, அதுக்கப்புறம் மார்ச் மாசத்துல இருந்து அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்க ராணுவ தாக்குதலையும் ஈரான் எப்படி கடந்து வந்துட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யாவோட முன்னாள் அதிபராகவும் இப்ப ரஷ்ய அதிபர் புதினோட நெருங்கிய நண்பரா இருக்க டிமிட்ரி மெட்வெடேவ் சொன்ன மாதிரி ஈரான் அரசாங்கம் அங்க தலைமையே இல்லாட்டி போனாலும் அவங்களோட பெரிய ஆயுதமா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை பயன்படுத்துறாங்க. அதுவும் கடல் வழி பாதையை ஒரு அணு ஆயுதம் போல அவங்க பயன்படுத்துறாங்கன்னு டிமிட்ரி மெட்வெடேவ் குறிப்பிட்டிருந்தாரு. எப்ப ஈரான் ராணுவம் அந்த கடல் வழி பாதையை அடைச்சாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அமெரிக்காவுக்கு நெருக்கடி அதிகமாயிடுச்சுங்க. உலகத்தோட கச்சா எண்ணெய் எல்பிஜி கேஸுங்களுக்கான பிரதான கடல் வழி போக்குவரத்து பாதையா இருக்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை எப்ப ஈரான் ராணுவம் முடக்கி வச்சாங்களோ அப்பையில இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் ஒரு பெரிய தலைவலியா மாறிட்டாங்க. அதனாலதான் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வெனிசுலா போர்ல அமெரிக்கா நினைச்சது ஈஸியா கிடைச்சிருச்சு, ஆனா ஈரான் போர்ல அமெரிக்கா நினைச்ச விஷயங்கள் 100% சாத்தியப்பட மாட்டேங்குது, அதுக்கு சில வல்லரசு நாடுகளும் காரணம்னு ட்ரம்ப் குற்றம் சாட்டுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான நிலைமையில ஏற்கனவே ஈரான் தாக்குதல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்க அரபு நாடுகளுக்கு இன்னும் பெரிய தலைவலியை கொடுக்கிற விதமா ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அரபு நாடுகள்லாம் அமெரிக்கா இஸ்ரேலால கொண்டு வரப்பட்ட ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்ல கண்டிப்பா சேர்ந்தே தீரணும்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அரபு நாடுகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்க இஸ்ரேல் நாட்டுக்கும் மற்ற அரபு நாடுகளுக்கு நடுவுல 70 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணி டிப்ளமேட்டிக்காவும் ராணுவ ரீதியாகவும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் அமெரிக்கா இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு அமெரிக்காவோட அழுத்தத்தினால யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடும் அதுக்கப்புறம் பஹ்ரைன் நாடு மட்டும்தான் இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. மற்றபடி சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், எகிப்து, சிரியா, ஜோர்டான், அதுக்கப்புறம் துருக்கி நாடு உட்பட அங்க இருக்கிற முக்காவாசி அரபு நாடுங்க இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலங்க. பாகிஸ்தானுமே இதுல கையெழுத்து போட மாட்டோம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. 57 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இஸ்லாமிக் கோஆபரேஷன் கமிட்டியில உறுப்பினரா இருக்க இந்த அரபு நாடுகளும் பாகிஸ்தானும் எக்காரணத்தை கொண்டும் அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட மாட்டாங்க. தற்சமயம் ஆபிரகாம் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதுக்கப்புறம் பஹ்ரைன் நாடு இஸ்ரேலோட ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பையும் வச்சிருக்காங்க. இதுல நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணுங்க, இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்ல யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் பஹ்ரைன் நாடும் சைன் பண்ணிருக்காங்கன்ற ஒரே காரணத்தினால தான் ஈரான் அரசாங்கமும் அவங்களோட ராணுவமும் இப்ப நடந்துட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா போர்ல இந்த 2 அரபு நாடுகளை குறி வச்சு அதிகமான தாக்குதலையும் நடத்துறாங்க. மற்ற அரபு நாடுங்க எல்லாத்தையும் ஒப்பிட போகும்போது இப்ப வரைக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடு, அதாவது துபாய் அமைஞ்சிருக்க ஐக்கிய அரபு அமீரக நாடு மேலதான் 2500க்கு அதிகமான ஏவுகணைகளையும் 10,000க்கு அதிகமான ட்ரோன்ஸுங்களை ஈரான் ஏவி இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி அசோசியேட்டட் பிரஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அமெரிக்காவோட ஓரளவு இணைஞ்சு செயல்படுற இந்த யுஏஇ நாட்டுல அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களும் இஸ்ரேலோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களும் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இப்ப ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, இந்த ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்க்குள்ளார எல்லா அரபு நாடுகளையும் கொண்டு வந்துட்டா அவங்க இஸ்ரேலோட சண்டை போட மாட்டாங்கன்னு ட்ரம்ப் ஒரு திட்டம் தீட்டுறாருங்க. அரபு நாடுங்க மட்டும் இல்ல, பாகிஸ்தானையும் ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்க்குள்ள கொண்டு வரதுக்கு பாகிஸ்தானோட ராணுவ தளபதியா இருக்க அசீம் முனிருக்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ட்ரம்பால ஈரான் அரசாங்கத்தை சரண்டர் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வைக்க முடியுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நிறைய ஜியோ பாலிட்டிக்கல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC
டிஎன்பிசி மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகளோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.